அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருதுளியாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவருடைய துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் அந்தபடியே பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவளுக்குள்ளே முன்னே 12 ஒருவனாகி யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவர்கள் சேர்ந்தான். இயேசுவை நோக்கி, யூதாசே, முத்தியத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறார்? ஆண்டவர் காட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்த துளிகளாய் விழுந்தது. இன்றைக்கு அநேக நபர்கள் ரட்சிக்கப்படாதபடி திரளான மக்கள் இன்னும் இருக்கிறார்கள். எப்படி இவளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? திரளான மக்கள் ரட்சிப்படைய வேண்டும். பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதினாலும் மரணக்கட்டினாலும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் மீட்டெடுப்பது? இன்னைக்கு